வீடியோ. இன்னைக்கு டெய்லி விளாக் தான் பார்க்க போகிறோம். நேற்றை மாதிரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரைஸ் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் இன்னைக்கு தான் முத இதை பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல முருங்கைக்கீரை சாதப்பொடி வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, இதுதான சாப்பாடு நமக்கு. முருங்கைக்கீரை சாதப்பொடி. இதை வந்து நேற்று கொஞ்சமாக நான் டெஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக விட்டு, நான் நேற்று மதியம் நான் சாப்பிடும்போது கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விரைவி சாப்பிட்டு சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணுவோம்னு பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், நீங்கள் சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு போட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ இந்த வடித்த சாதம் பாஸ்மதி ரைஸ், இது வந்து பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு ஒரு 50%க்கு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். இதை அதில் போட்டு இந்த சாதப்பொடியும் போட்டு கிளறி வைக்கணும். இதுதான் இன்னைக்கு வந்து சுட்டி மகளுடைய லஞ்சுக்கு. சரியா? நமக்கு டீ இந்த வந்து விடும். டீயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து சாதத்தை போட்டாச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடியும் இதில் போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துட வேண்டியதான். ஏன்னா சாதத்தை நம்ம உப்பு போட்டு வடிச்சிருக்கோம், அதனால உப்பெல்லாம் போட தேவையில்லை. ஓகேவா? இது விரவிட்டு பார்ப்போம். இது வந்து நம்ம பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தான். காணாட்டா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. பார்த்துக்கிட்டு மொத்தமாக தட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் வந்து குருமா, உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் போட்டு குருமா. அந்த பக்கம் டீ ரெடி ஆகுது. காலை சாப்பாடு சுட்டி மகளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரி சாம்பார். இப்போ சாதம், முருங்கைக்கீரை பொடி சாதம் ரெடி. இது இப்படியே கலரி நம்ம பாப்பா கொடுத்துன்ற வேண்டிதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். காலையில் பிள்ளைங்களுக்கு அவசர அவசரமாக கிளம்புறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. டிமார்ட்டில் வாங்கினதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அக்காண்டி ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இதே மாதிரி முருங்கைக்கீரை ரொம்ப தானே. காலை அந்த முருங்கைக்கீரை ஸ்மெல் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி காலையில நீங்க டிஃபனுக்கு கிளம்பும்போது அவசர அவசரமா நீங்க பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இருந்தா டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாம். வெரைட்டி ரைஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை சாதம் போட்டோம். சரியா? நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு வேற ஒரு சாதத்துல பார்ப்போம். இப்போ இதை வந்து காவி கொடுத்துட்டு இப்போ வேற பேக் பண்றத பாப்போமா? பாப்போம். டீயை கொடுத்துருங்க. அந்த டீ தந்துடுறேன். அவ்வளவுதான். டீ குடும்பா வரேன். இந்த ஒரு அவசர நேரத்துல இந்த அப்பாவி அப்பாவுக்கு டீ. டீ குடிச்சா நல்லா இருக்கும். அவசரமா நான் என்னமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மாவிற்கு வந்து எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம். பிள்ளைக்கு வந்து நல்ல வெரைட்டியா ரைஸ் போட்டு தருது. முருங்கைக்கீரை இது, அடுத்து பூரி எல்லாம் போட்டு கொடுக்க. நீங்களும் சாப்பிடுவீல்ல? நானும் சாப்பிடுவேன். அப்படியே ஒரு நாள் இந்த பிள்ளைக்கு அந்த வேப்பம்பூ சாதம் போட்டுட்டாங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரசம் வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க. அது மாதிரி சாதம் போட்டுட்டாங்க. இப்ப பூரி ரெடியா போகுதா? பூரி போட போறேன். சரி, டீயை போட்டேனா பூரிக்கு வந்து அவ குருமா வேண்டாம்ட்டா. அந்த சாம்பார் வேணுமா? நல்லா இருக்கும். இட்லி சாம்பார் இருக்கு இல்லையா, நான் ரைட் வச்சது. அந்த சாம்பார் வேணும்ட்டா. பூரிக்கு மாவு பசு வச்சாச்சு. உருண்டை போடுதியா? எஸ், தேய்ச்சிட்டு அப்படியே போட்டு எடுத்து வைக்க வேண்டியதான். அவளுக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த தலை பின்னி விடணும். சரி, எனக்கு ஒரு பாட்டு படிக்கணும்னு தோணுது. படிங்க. காலை தென்றல் பாடி வரும் காலம் ஒரு காலையில பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பாட்டு படிக்க தோணுது. பறக்கவே தோன்றும். எப்படி காப்பிரைட்ல வந்துடாது. நான் தானே படிச்சேன். இருந்தாலும் அவ்வளோ ஒரு சிங்கருக்குள்ள அந்த ஒரு எஃபெக்ட் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால ஓ, அப்படி சொல்லுது. இந்த பாட்டோட இது நமக்கு உண்டு. உறவுகளே, இந்த மாதிரி காலையில நம்ம அவசர அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஊரையில வந்து நின்றுகிட்டு டார்ச்சர் கொடுத்தா எப்படி? நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டுல இப்படி பண்ணுவாங்களா? இது டார்ச்சர் கிடையாது. பாட்டு படிக்கிறது தப்பா? உங்க வீட்டுல இதே மாதிரி பண்ணுவாங்களா? இந்த குயில் சவுண்ட் கேட்கறதுனால இந்த பாட்டு படிக்கணும் யோசனை வந்துச்சு எனக்கு. அது என்ன செய்யணும், மொட்டை மாடில போய் நின்று படிக்கணும். அப்படியா? ஆமா. சரி. இல்ல நடு ரோட்ல போய் நின்னுக்கணும். பைத்தியம் நினைச்சுவாங்க பாருங்க. அது ரோட்ல போய் நின்று படிக்கணும். பைத்தியக்கார பேர் பாட்டு படிச்சாலே இப்போதைக்கு அவளுக்கு இது போதும். அப்புறமேட்டு நம்மளுக்கு தர போட்டுக்கணும். நம்ம சாப்பிடையில இந்த அவளுக்கு நட்ஸ் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. அப்படியா? நட்ஸ், வாழைப்பழ ஜூஸ் இதை அரைச்சி வச்சிருக்கேன். இதை அவளுக்கு கொடுத்துட்டு, கவியா
வா நட்ஸ் சாப்பிடு. வா பூரி ரெடி ஆகிட்டு இருக்கா? பூரி ரெடி. புஸ் புஸ் பூரி. சோளாபூரி மாதிரி இருக்கு. சோளாபூரி மாதிரி அது பெருசா எல்லாம் இருக்கும். அது இந்த மைதா இல்லங்க. மைதா. இது நம்ம ரவை சேர்ப்போம், கோதுமை சேர்ப்போம். இன்னைக்கு ரவை சேர்க்கல, கோதுமை மட்டும் தான். இது அது என்னது, சோளாபூரி வந்து சாப்பிட்டேன்னா கம்முன்னு ஆயிடுது வயிறலாம். அதோட வேற ஒண்ணு சாப்பிட முடியாது, அப்படியே வயிறு ஸ்டக் ஆயிடும். ஒரு பூரிக்கு மேலேயே சாப்பிட முடிய மாட்டேங்குது. பூரி நல்லா புஸ் புஸ்னு வருதா. இது ஒரு டிப்ஸ். இந்த புஸ் புஷ்னு வரணும்னா லைட்டா அப்படி மேல அப்படி அமுக்கி விடுங்க, வந்துடும். இல்லாட்டி வராதோ? இல்லாட்டி வராது. லைட்டா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். என்ன சாப்பாடு ஆரம்பிச்சா? சாப்பிட போறேன். இந்த அம்மாவுக்கு மட்டும் நல்லா பொஸ்ஸுன்னு பூரி சாப்பிடுது. நம்ம தான் சாப்பிட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நீங்க கோயிலுக்கு போறீங்க, இந்த ஐயா வந்து கோயிலுக்கு போறாரு. அவர் வந்து கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை முருகனை போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. நான் அதுக்காண்டி பசியோட இருக்க முடியுமா? எனக்கு நான் இன்ஸ்டியூட் போகணும். வீட்டுல இருந்தாவது பசியோட இருந்துருவேன். மத்தியானம் அவ கூட சேர்ந்து சாப்பிடுவேன். இன்ஸ்டியூட் போகணும், அங்க போய் மூச்சை கொடுக்கணும். சாப்பிட்டா தான் மூச்சை கொடுக்க முடியும். ரைட்டா? அதனால சாப்பிட போறேன். சாப்பிடுங்க. பூரி நல்லா இருக்கா? பூரி சாம்பார் சூப்பரா இருக்கு. கிழங்கு குருமாவோட சாம்பார் தான் நல்லா இருக்கு. பூரிக்கு சாம்பார் பிடிக்கும்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு. எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிழங்கும் அது ஒரு டைம் நல்லா இருக்கும். அந்த காய்கறி குருமா வச்சு அதை வைக்கலையா? அது மாதிரி சாதத்துக்கு காயாக வச்சு கொடுத்தில்ல? அது மாதிரி சாதத்துக்கு சாப்பாட்டுக்கு அது வெறுமனே அந்த முருங்கைக்கீரை சாதப்படி போட்டோம்னா. சரி, ஒரு சின்ன ஐடியா. அதுக்கு ஒரே ஒரு பல்லாரி வெட்டி போட்டு தயிர் வெங்காயம் போடலாமே, நல்லா இருக்குமா? தயிர் வெங்காயம் எடுப்பது இது வந்து பிரியாணி மாதிரி கிடையாது இல்ல, பருப்பு பொடி போட்டு சாப்பிடும்ல, அத மாதிரி இந்த இதுதான். இருந்தாலும் அரிசி பாஸ்மதி அரிசி தானே? ஆமா, அதான் கேட்டேன். போட்டு தரேன். போட்டு பாப்பமே, சாப்பிட்டு பாப்போம். போட்டு தரேன், அவ்வளவுதானே. சரி, என்னடாமோ சாப்பிட செஞ்சு கொடுத்தாச்சு அப்பாவுக்கு. இந்த முந்தானத்து பத்தியா குற்றாலத்துல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, உடம்பு வந்து விழுந்திருக்கு டொம்முன்னு. அம்மா, பெண்கள் குளித்த பதில விழுந்திருக்கு. எங்க குற்றாலத்துல? இது மெயின் ஃபால்ஸா? அது நான் பார்த்தேன், மறந்தேன். மெயின் ஃபால்ஸா இல்ல பழைய குற்றாலமா தெரியல. ஆனா போன வருஷம் 5 போடுமா? ஆமா. அப்போ நாங்க பெண்கள் குளிக்கிற இடத்துல அந்த பாறையில நாங்க தெரியாம நாங்க போய் நல்லா குளிச்சுட்டே நின்னோம். பாறை சாஞ்சிலாம் எல்லாரும் குளிக்காங்க, நாங்களும் பாறையை சாஞ்சில தான் குளிச்சுட்டு தான் இருந்தோம். சரி, கரெக்டா இந்த பக்கம் வந்து நின்று இப்படி பார்க்க இவ்வளவு பெரிய புழுவு அதெல்லாம் பாறையில இருக்கு. காட்டுல இருந்து அடிச்சு வரும்ல, பயமா இருக்கு. அது வந்து இப்ப பாறை ஒட்டி நிக்கவே மாட்டேன். அப்புறம் யாரும் பாறை ஒட்டி நின்று இது பண்ணாதீங்க, குளிக்காதீங்க. பாறை ஒட்டினா பாம்பு கூட வருது. பாம்பு பயங்கரமா வருது. அதனால கொஞ்சம் சேஃப்டியாவே குளிங்க, பார்த்து பதனமா குளிங்க. என்ன காவல்துறையும் மத்தவங்களும் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும்? நம்ம சொல்லத்தான் செய்வாங்க. நல்ல பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எதேச்சா நடக்கும்போது அவங்களும் என்ன செய்வாங்க பாவம். நாமளும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும். சரி, அப்பனா இன்னைக்கு வந்து உன் மூளையை பயன்படுத்தி ஒரு சமையல் பண்ணிருக்க. அப்பனா உனக்கு மூளை இவ்வளவு மூளையா உனக்கு? அப்பனா தெளித்தான மூளையை பயன்படுத்துறேன். அதானே. அதாவது இந்த வெரைட்டி ரைஸ் போடலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். டெய்லி போடணுமே. ஆமா, தக்காளி சட்னி ரெசிபியும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பூண்டு சாதம் போடணும் ஒரு நாள். ஆமா, பூண்டு சாதம் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாதம் நான் வந்து முடிஞ்ச அளவு ஒரு சாதம் நான் போட்டு காமிக்கேன். தொடர்ந்து பாருங்க. இந்த ஆதரவை எப்பவுமே உங்களுக்கு கொடுக்கணும். சரியா? இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் வந்து ஓப்பனா சொல்லிடுவேன். இந்த வெரைட்டி சாதம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து 2 பாத்ரூம் போகாது. அது ஏமா அப்படி? குழம்புகள் சாப்பிட்டா தான் போகும். உங்களுக்கு அப்படி, மத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது. சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த சென்டர் கிளம்பணுமா? ஆமா, எல்லாரும் எங்க வீட்டுக்கு பூரி சாம்பார் சாப்பிடுவாங்க. மதியம் முருங்கைக்கீரை சாதப்பொடி சாப்பிடாதாங்க. சரியா? இப்ப வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா இப்ப கிளம்பின பிறகு நான் கோயிலுக்கு போறேன். அது எப்படின்னு காமிங்க. அப்புறம் சென்டருக்கும் கிளம்பிடுவேன். வாங்க சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். சார் வணக்கம் உறவுகளே. சொன்னீங்களா? வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி, கோயில் சாமி கும்பிட போகணும். சரி, சாமி கும்பிட தான் சாப்பிடுவேன். கிளம்புவோமா? கிளம்புவோம். நான் சாப்பிட்டுட்டேன். சரி சரி. இந்த கூமாப்பட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கா? கூமாப்பட்டி வந்து வத்ராருப்பு சாத்தூர்னு ஒரு சாத்தூரா? சாத்தூர். கூமாப்பட்டியில வந்து நம்ம நண்பர் 2 பேர் இருக்காங்க, படிச்சவங்க. சரி.
விருதுநகர்ல ஐடி படிச்சவங்க அவங்க 2 பேர் இருக்காங்க. சரி. அந்த ஊர் வந்து மேற்தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கும். ஆ. நல்ல இயற்கையான ஊர் தான். ஆனா அந்த ஊர்ல இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கான்னு தெரியல. இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. வேணா நான் அந்த பையன் வேணா கேட்போம், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேணா பாப்போமே. அந்த பையன் இல்லை, இப்போதைக்கு அவர் வந்து ஒரு நபர். நீங்க படிக்கும் போது அவர் பையன், நீங்களும் பையன். என்ன ஒரு பெரிய ஆளு, ஒரு மனிதர், ஒரு நபர். அவரோட கேட்டுக்கிட்டு பண்ணுவோம். போமா அப்படி ட்ரெண்டிங் ரொம்ப ஆகிட்டு தான் இருக்கு. ஆமா, காத்த பத்தியில அன்னைக்கு நல்ல காத்து, வெயில் இருக்கு. ஆனா ஆமா, வெயில் அடிக்கி காத்தும் அடிக்கி. அங்க வந்து தண்ணியே சர்பத் மாதிரி தான் இருக்குமாம்ல. அது அப்படியா? ஆமா. சரி, இப்போ கோயில் கிளம்பட்டுமா? நானு நீங்க கோயில் கிளம்புங்க, நான் சென்ட்ரல் கிளம்புறேன். நீ சென்ட்ரல் இறக்கி விட்டுட்டு நீங்க கோயிலுக்கு கிளம்புங்க. சரி, மதியம் தான் நான் சாப்பிடுவேன். சரி. நீங்க நல்ல ஒரு 5-6 பூரி 3 பூரி விளையாச்சு. பசியோட தான் போவேன். ரைட்டு. அப்படி பசிச்சா ஒரு டீயே குடிச்சுக்கிடுவேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணு. டீ குடிக்காதீங்க, ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கோங்க. இந்த வெயிலுக்கு ஜூஸ் தான் நல்லது. டீ காலைல 2 டீ குடிச்சிட்டீங்க வீட்டுல, டீ ரொம்ப குடிக்க கூடாது. சரி, அதனால ஜூஸ் குடிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதுளம்பழ ஜூஸ் வாங்கி குடிங்க. ரைட்டு. சரி, நம்ம வீடியோ நல்லா பாருங்க உறவுகளே. நல்லா காமெடியானதெல்லாம் வரும். இப்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இந்த லைவ்ல கொஞ்சம் நல்லா அதிகமா வாங்க. ஆமா, அப்பாவி அப்பாவுக்கு வருத்தம் வந்து இந்த வட்டம் லைவ்ல அவ்வளவா யாரும் வரல. என்னன்னு தெரியல, நம்மளுடைய விளம்பரம் ரீச் ஆனிச்சு ஆகலையான்னு தெரியல. ஆனா 2 நாள் முன்னாடி நாங்க சொல்லத்தான் செஞ்சோம். ஆனா போஸ்ட் போட்டிருந்திருக்கணும், நம்ம போஸ்ட் போட மறந்துட்டோம். என்ன போஸ்ட் போட்டிருக்கணும். அதான் இந்த தடவை நம்மளுக்கு சிக்னலும் சரியா கிடைக்கவே இல்ல. டவரு ஒய்ஃபையோட எதுவும் கரெக்டா வரவே இல்லை. ஆமா. சரி, நம்ம உறவுகள் அனைவருக்காண்டியும் போய் நல்லா முருகரை கும்பிட்டுக்கிடுங்க. எங்க வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க. எங்க வீட்டுக்கு கருவேப்பிள்ளை சாதம், முருங்கைக்கீரை சாப்பிட வாங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ட்ரைனிங் நல்லா இருக்கா? ட்ரைனிங் கொடுத்தாச்சு. சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தவறாம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கணும். அரங்கன் ஃபேமிலிக்கு எப்பவும் இருக்கணும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்பாவி அப்பா. பாய் பாய். பாய். தேங்க்யூ.